நமஸ்காரம். திருப்பாவை பாசுரம் 22. அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக் கட்டிற்கீழே சங்கம் இருப்பார்போல் வந்து தலை பெய்தோம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கண் சிறுக சிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். பாசுரம் 22. தமிழர்த்தம். கண்ணா, இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்த அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் காத்து நிற்கிறார்கள். அவர்களைப் போல் நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம். எங்கள் மீது கிங்கினி என ஒலிக்கும் சிறுமணியின் வாய்ப்போலவும் தாமரை பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை திறக்க மாட்டாயா? சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்து விடுமே. பாசுரம் 22. Meaning in English. Kings of many lands shed their arrogance and gather at your threshold to pay their respect to you. Likewise, we too have gathered before you to wake you up gently, like beautiful red lotus flower blossoming. You will so ever gently open your eyes and look at us. Even you open both your bright eyes, it looks as if the sun and moon are shining at the same time. But if you look at us with both your eyes, we will be absolved of all our sins and sorrows and be filled abundantly with your grace. Thank you. Please subscribe our channel and support us.